ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம க்ரீமியான கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாகவே ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானோடனே அதில் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் பொரிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுந்தப்பருப்பு, இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 to 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா கறி லீவ்ஸ். உங்கள் வீட்டில் பெருங்காயம் பவுடர் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே விட்டோன்னா எல்லாமே கருகி போயிடும். அப்புறம் சாப்பிடும் போது நல்லா இருக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. சைட் பை சைடாக ரைஸும் குக் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரைஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 2 பேருக்கான அளவு தான் செய்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் இல்லை பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்மாஷ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு கரண்டி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகி வர்றதை பார்ப்பீங்க நீங்கள். நான் இதில் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன், பட் அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸ்மாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணால் வாட்டருக்கு பதிலாக பாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நம்ம பால் ஆட் பண்ணோன்னா ரொம்ப நேரத்துக்கு கர்ட் ரைஸ் புளிக்காமல் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டு. இப்போ கர்ட் ரைஸ் நல்லா லூஸன் ஆனதை பார்ப்பீங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த எடுத்து அப்படியே மேலே கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரொமோகிரானட் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து, நல்லாயிருக்கும். இதோட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா, டிஃபன் கொடுத்தாச்சுன்னா அப்படி இருக்கும். ஸோ நம்ம க்ரீமியான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த கிறிஸ்பியான பருப்பு, இந்த ஸ்வீட்டான பழம் இதோடு சேர்த்து ஒரு வாய் எடுத்து வச்சோன்னா அப்படி இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.